பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் மிகவும் எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்ட பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சபைராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், அதே போன்று திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும், மணி என்ற மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், ஹரன் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனையும், அருளானந்தத்திற்கு 1 ஆயுள் தண்டனையும், அருண்குமார் என்ற அருணுக்கு 1 ஆயுள் தண்டனையும் வழங்குவதாக நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த ஆயுள் தண்டனை அனைத்தும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். 2016 முதல் 18ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கல்லூரி மாணவிகள், பெண்கள் உள்ளிட்டோரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டியதாக பொள்ளாச்சியில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் 9 பேரை குற்றம் சாட்டி சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு அனைத்தும் பொள்ளாச்சியிலிருந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. கோவை மகளிர் நீதிமன்றம் நடைபெற்று வரும் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து கடந்த மாதம் வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி நந்தினி தேவி தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி நந்தினி தேவி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சிபிஐ தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம், கூட்டு சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சிபிஐ தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்பதாக நீதிபதி காலை 10:30 மணி அளவில் தீர்ப்பளித்தார். பின்னர் இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 12 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தண்டனை விவரங்களை சற்று முன் நீதிபதி அறிவித்தார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்பதால் இவர்கள் அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை வழங்குவதாக நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் இவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டார். தமிழ்நாடு அரசின் பாதிக்கப்பட்ட பெண்கள் நல நிதியத்திலிருந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வழங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மேலும் மொத்தமாக 1.5 லட்சம் ரூபாய் குற்றவாளிகள் அனைவரும் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை 8 வழக்குகள் மொத்தமாக சேர்த்து விசாரிக்கப்பட்டது. 8 வழக்குகளில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் அளிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 8 வழக்குகள் ஒன்றாக இணைத்து விசாரிக்கப்பட்டது. இந்த 8 வழக்குகளிலும் 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். அதே போன்று இந்த வழக்கில் கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளும் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பிரிவுகளில் 10 ஆண்டு வரை அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் இந்த தண்டனை விவரங்கள் அனைத்தும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கின் மிக முக்கிய குற்றச்சாட்டுகளான பாலியல் பலாத்காரம் மற்றும் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்பதால் இவர்களுக்கு அந்த சட்டப்பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் இவர்கள் அனைவரும் சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர்களுக்கு எந்த விதமான கருணையும் காட்ட முடியாது எனவும் இவர்களுக்கு கருணை காட்டுவது தவறாக இருக்கும் என்பதால் இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே இவர்கள் அனைவருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு 85 லட்சம் ரூபாய் மொத்தமாக இழப்பீடு வழங்குவதாகவும் இவர்கள் அனைவருக்கும் 10 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த வழக்கில் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு ஏற்ற வகையில் அபராதம் விதிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் மொத்தமாக 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டு சதி குற்றச்சாட்டுகளில் இவர்கள் அனைவருக்கும் 10 ஆண்டு வரை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் பலாத்கார வழக்கில் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர்களுக்கு இதில் முதல் குற்றவாளியான சபரிராஜன் என்பவருக்கு 4 வழக்குகளில் இவருக்கு குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இவர்கள் 4 ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் அதே போன்று முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசுக்கு 5 வழக்குகளில் மொத்தமாக தண்டனை உறுதி செய்யப்பட்டிருப்பதால் இவர்கள்
இவருக்கு 5 ஆயுள் தண்டனையும் விதிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வழக்குகளில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, எந்தெந்த குற்றச்சாட்டுகளில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற அனைத்து விவரங்களின் அடிப்படையில் இவர்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் இவர்களுக்கு எந்தவிதமான கருணையும் காட்ட முடியாது என்ற அடிப்படையில் அதிகபட்ச தண்டனை வழங்குவதாக நீதிபதி நந்தினி தேவி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீட்டை விரைந்து வழங்குவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த இழப்பீட்டுத் தொகையை தமிழ்நாடு அரசின் இழப்பீட்டு நிதியத்திலிருந்து உடனடியாக வழங்குவதற்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். 30 நாட்களுக்குள் இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். நன்றி ஆனந்த்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.